ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிசா சமையல். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஹெல்தியான ராகி அடை தான் ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் 1.5 கப் ராகி மாவை நான் சேர்த்துக்கிறேன். இதை மெஷர் பண்ணி பார்த்தா 150 கிராம் மாவு இருக்கும். இப்போ அடைக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்குவோம். இது ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு. இப்போ நான் ஏற்கனவே ஒரு வெங்காயம், பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயமாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 3 பச்சை மிளகாயை எடுத்து ரவுண்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு மிளகாய் மட்டும்தான். இப்போ நான் ஏற்கனவே ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் ஊற்றாமல் எல்லாமே ஒன்று சேர்கிற அளவுக்கு கிளறி கொடுக்கலாம். உப்பு, முருங்கைக்கீரை, வெங்காயம், மாவு எல்லாமே ஒன்று சேரணும். அந்த அளவுக்கு கிளறி கொடுத்துட்டு எல்லாத்தையும் பெசரி கொடுத்துட்டு இப்போ தண்ணி பத்தலை, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பெசரி எடுத்துக்கணும். பாருங்கள், ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு அதை தண்ணி தெளித்து சுத்தம் செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு அடை தட்டுற அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஒரு உருண்டை மாவு எடுத்து இந்த பேப்பரில் வச்சு சமமாக தட்டிக்குவோம். நல்லா தின்னாக தட்டிக்கோங்க. ரொம்ப மொத்தமாக இருந்தால் உள்ளே வேகாது, ராகி மாவு சட்டுன்னு வேகாது. அதனால தான் சொல்கிறேன். கொஞ்சம் தின்னாக தட்டிக்கோங்க. ஓரங்கள்லாம் வெடிப்பு எதுவும் இல்லாமல் தட்டிக்கோங்க. வெடிப்பு வரும் தான், இல்லாத அளவுக்கு கொஞ்சம் சமமாக தட்டி எடுத்துட்டு தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதை அப்படியே தோசைக்கல்லில் போட்டு பேப்பரை மட்டும் நம்ம எடுத்துடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ மெல்லிஸாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு மெல்லிஸாக தட்டிக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி போட்டு லைட்டாக எண்ணெய் தெளித்து விட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். மிதமான தீயிலேயே வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான ராகி அடை ரெடி ஆயிடுச்சு. இது தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ராகி அடையை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனே உங்களை வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.